அரசியல் இல்லாத முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் பங்கேற்கிறார்கள், அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் அதில் பங்கேற்றோம். அதில் அரசியல் இருக்காது என்கிற நம்பிக்கையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற, நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஒளிபரப்பு, வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடே கொதித்து போயிருக்கிறது காரணம், பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறே கிடையாது. ஆக இந்த இருவரும் தலைவர்களையும் பழித்து பேசியவர்களை வேடிக்கை பார்த்ததை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு மிக்க அத்தனை பேரும், சுயமரியாதை உள்ள அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அதை பார்க்கலாம். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்கள் கேட்பீங்க, அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில் போயிருக்கோம், அங்கே ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துட்டு வெளியில் வந்து தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எதிர்த்து வருகிறோம். இந்த மாநாட்டிற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாநாட்டில்தான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்கிறார்கள். எடப்பாடியால் எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை. ஆகவே ஒரு நெருக்கடி நிர்பந்தத்திற்கு உள்ளாகி அந்த அணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிர்பந்தம் கொடுத்து, நெருக்கடி கொடுத்து வலுக்கட்டாயமாக சேர்த்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக மடியில் கணம் இருந்த காரணத்தினால் பாஜகவின் நிர்பந்தத்திற்கு, மிரட்டலுக்கு அவர்கள் அடிபணியலாம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ணி வெளியான வீடியோ அப்படிங்கிறது கடும் கண்டனத்துக்கு உள்ளானது. அதே மாநாட்டுக்கு போயிருந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏன் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது முருக பக்தர்களுடைய மாநாடு அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதில் அரசியல் பேசுவாங்க, இப்படியான தீர்மானங்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் அவதூறாக பேசுனதுக்காக 2023 எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவை எடுத்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணி வெளியான அந்த வீடியோவை, அந்த தீர்மானத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது எல்லாரும் கண்டித்த பிறகு காலம் கடந்து ஏன் இப்படியான ஒரு வீடியோவை வெளியிட்டார் ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இது இந்த கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கிருச்சா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி, அதே போல் விமர்சகர் எம் குமார், இவர்களோடு சொற்பொழிவாளர் கோ சீனிவாசன், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி என இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். நான் எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக ஒரு ரவுண்ட் கேட்டு வந்தலாம் நினைக்கிறேன். பெருமாள் மணி சார், அதாவது பெரியார் அண்ணாவை பற்றி அந்த விமர்சனம் வந்தபோது உடனடியாக வாயை திறக்காத அதிமுக கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு அகில இந்திய அளவில் எழுச்சி பெற்ற பிறகு அவங்க தமிழ்நாட்டில் திமுகவை இந்து விரோத கட்சின்னு நேரடியாக குற்றம் சுமத்துறாங்க. திமுகவினுடைய அரசியலுக்கும் திமுகவினுடைய நிர்வாகத்திற்கும் ஏறக்குறைய இணையானது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
நிர்வாகம், அரசியல் எல்லாமே. ஆனால் திமுகவை இந்து விரோத கட்சி என்று குற்றம் சுமத்துகிற பாரதிய ஜனதா கட்சியால் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குற்றம் சுமத்தவில்லை? ஒரே சித்தாந்தத்தில் அண்ணனான திமுகவை நோக்கி நீள்கிற விரல்கள் ஏன் தம்பியான அதிமுகவை அதிமுகவை நோக்கி நீள்வதில்லை என்பதுதான் போஸ்ட் பிஜேபி பாலிடிக்ஸ், போஸ்ட் பிஜேபி மோடி எரா அரசியலினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கேள்வி. ஏன் அப்படி தம்பியை நோக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவதில்லை இருபெரும் முன்னேற்ற கழகங்களில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற இடங்களில் அவர்கள் அனுசரித்து செல்வது தான். இது போன்ற இடங்களில் அவர்கள் அனுசரித்து செல்கிறார்கள். அங்கே எதிர்பாராமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும், பல்வேறு லிபரல்ஸ் சிந்தனையாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய எதிர்ப்பை அந்த இடத்தில் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் இது ஒரு தனி நிகழ்வு அல்ல. கடந்த 50 ஆண்டு கால தமிழக அரசியலை திமுகவும் அதிமுகவும் எப்படி கட்டி ஆள்கிறார்கள் என்பதற்கான விடை இந்த நிகழ்வுல இருக்கு. நான் இன்னொரு சம்பவத்தையும் இதோட அதை பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை காலம் கடந்த நடவடிக்கையா பார்க்க முடியாதா? இல்ல, இதுல காலம் கடந்த நடவடிக்கையோ அல்லது அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதோ எதுவுமே தவறில்லை. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற நிகழ்வுகளில் காட்டுகிற நெகிழ்வுத்தன்மையும், அதே நேரத்தில் எதிர்பாராமல் இது போல சம்பவங்கள் நடக்கிற போது அந்த இடத்தில் அவர்கள் காட்டுகிற சகிப்புத்தன்மையும், பிறகு தேவையான நேரத்தில் பெரியார் அண்ணாவை அவர்கள் தூக்கி பிடிக்கிற இந்த நிதானமும் தான் இந்த களத்தை இருவரும் முன்னேற்ற கழகங்களின் கைகளில் வைத்திருக்கிறது. அண்ணன் திமுகவை போல தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேகம் காட்டினால் ஒரே இடத்துல அவங்க அதை நிறுத்துவாங்க. இருவரும் கட்சிகளுமே இந்து விரோத கட்சிங்கிற இடத்தை நோக்கி அவங்களால நகர்த்திட முடியும். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய நரேட்டிவுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நெகிழ்வுத்தன்மை, சகிப்புத்தன்மை. ஷர்மிளா மேடம், இது அதிமுகவுடைய நெகிழ்வுத்தன்மை, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு புது வார்த்தைகளை, புது அர்த்தத்தை சொல்றாரு பெருமாள் மணி. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சும்மா பூசி மொழுகிற ஒரு வார்த்தையாக தாங்க எனக்கு தோணுது. என்னைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்போவே அதிமுக ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த மாநாடை இந்து முன்னணி நடத்துது அப்படிங்கும் பொழுதே இதற்கு பின்னால் இருந்து அவர்களை யார் இயக்குகிறார்கள்? ஒரு முருகர் பக்த மாநாடுனா பக்தி சம்பந்தமான எந்த ஆளுமைகளுமே அந்த மேடையில் இல்லை. எல்லாரும் அரசியல்வாதிகளும், அதுவும் குறிப்பா பாஜக ஆதரவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அந்த மேடையில் இருக்கிறாங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு தானே. முதல்ல இந்த மாநாடுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சது தப்பு. இரண்டாவது அந்த மாநாடுக்கு போய் கெஸ்டா நீங்க கலந்துக்கிட்டது தப்பு. அட்லீஸ்ட் அங்க போனதுக்கு அப்புறமாவது உங்களுடைய கொள்கை தலைவர்களை அங்க விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி வருதுன்னா உடனே அங்கேயாவது நீங்க எந்திரிச்சு வந்திருக்கணும். வெளியில ஒரு பிரஸ் மீட் நடத்தி அதை எதிர்த்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சலாம். அதையும் செய்யல. உதயகுமார் அந்த வீடியோல குறிப்பிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான சமாளிக்கக்கூடிய வாதங்களா தான் நாங்க பாக்குறேன். சமூகத்துல சமூக தரப்புல இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனமும் வந்தோடனே இப்ப வேற வழியே இல்லாம இதை கண்டிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது தான் ரொம்ப தெளிவா தெரியுது. இல்லைன்னா நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க போயே இருக்க கூடாதுங்க. நீங்க மாநாட்டுக்கு நீங்க முதல்ல அதை அக்செப்டே பண்ணிருக்க கூடாது. அந்த இன்விடேஷனை நீங்க தானே சொல்றீங்க கூட்டணி வேறு கருத்தியல் வேறுன்னு. அப்ப உங்க கருத்தியலுக்கு நேர் எதிரான விஷயங்கள் தான் இந்த மாநாட்டுல பேசப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதற்கு போறீங்க அந்த மாநாட்டுக்கு? அப்ப நீங்க அந்த மாநாட்டுல போய் உட்கார்றீங்கன்ற உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய மத சார்பின்மை அப்படிங்கிற கருத்தியலை நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டு தானே அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப அதை எப்படி நீங்க இப்ப என்ன விளக்கம் சொன்னாலும் அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில தான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும், இதுக்கு என்ன சப்பு கட்டி என்ன சமாதானம் சொன்னாலும் இதை மக்களும் ஏத்துக்க போறது இல்ல, கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களும் இதை ஏற்றுக்கொள்ள போறது இல்ல. ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. இந்த ஒரு மாநாடு மூலமாக பல விஷயங்கள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒண்ணு,
இவங்க சொல்றாங்கல்ல இந்த போலி திராவிடம்னு, இந்த போலி திராவிடம் உண்மையிலேயே இவ்வளவு நாள் அதிமுகவின் திராவிடம் தான் போலி திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. பாஜகவுடைய மதவாத அரசியலை எவ்வளவு தெளிவா அவங்க கையாளுறாங்க, அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா வெளியே வந்திருக்குது. இவ்வளவு நாள் முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு பேசிட்டு இருந்த சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு வாயை மூடிட்டு மௌனமா இதை வேடிக்கை பார்க்கறாங்கன்னா இவங்களோட இரட்டை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது வெளியில வந்திருக்குது. தன்னுடைய கொள்கை தலைவர்னு பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லக்கூடிய மிஸ்டர் விஜய் இதை பார்த்துட்டு வெறுமனே வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறாரு. ஒரு அறிக்கை கூட அவர்கிட்ட இந்த வரல, கண்டன அறிக்கை அப்படிங்கும் பொழுது இவர்கள் எல்லாம் எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதிமுக பண்ண இந்த விஷயத்தை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. இது ஒரு வரலாற்று பிழை, இது ஒரு துரோகம். இதை தாண்டி வேற எதுவும் வரலாற்று பிழை, துரோகம் அப்படி ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறீங்க. சீனிவாசன் சார், ஏன் இவ்வளோ தாமதமான ஒரு ரியாக்ஷன் அதிமுக தரப்புல இருந்து? அதே இடத்துல பேசியிருக்கலாம், இல்லைனா எதிர்த்து வந்திருக்கலாம், தங்களோட எதிர்ப்பை காட்டியிருக்கலாம், வெளியில வந்து பேசியிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கலாம். எதுவுமே இல்லாம ஏன் இவ்வளோ தாமதமா ஒரு ரியாக்ஷன்? இல்லை, அதாவது மாநாடுக்கு நட்பு ரீதியாக அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது உள்ளூர் தென் மாவட்டத்துடைய தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. இது போன்ற ஒரு சித்தாந்த தலைவர்களை அவர்கள் நாகரிகமற்று இழிவுபடுத்தி அவங்க காணொளி போடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நிகழ்ச்சி கடந்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை பற்றி வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அது சம்பந்தமான காணொலியெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. அதற்கு பிறகு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒன்றும் தாமதமெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணா பெரியார் சித்தாந்த தலைவர்களை வசைப்பாடுகிறதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக கொள்கைக்கான ஒரு இயக்கம். அதனால முழுக்க மாநாடு நடந்தது அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, நேற்று முழுக்க திங்கட்கிழமை முழுக்க அதுக்கான ரியாக்ஷன்ங்கிறது பல்வேறு தரப்புல இருந்து வந்துட்டு, அதிமுக தரப்புல இருந்து எதுவுமே வரல. இன்னைக்கு தான் வந்திருக்கு ஆர்பி உதயகுமார் இருந்து. இல்லை, அந்த தகவல் முழுமையாக கிடைச்சதுக்கு பிறகு எல்லாமே தகவல் பரிமாறிட்டாங்க. இது கொள்கைக்கு யார் மூலமாவது இடையூறுன்னு ஏற்பட்டால் அதற்கான கடும் விளைவுகளை சந்திக்கணும்னு எச்சரிக்கை வச்சாச்சு. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, இல்ல உங்களை குறிக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒண்ணு சீனிவாசன், ஒண்ணு ஒருவேளை மாநாட்டுக்கு போயிருந்த நம்ம இவர் செல்லூர் ராஜுக்காகட்டும், ஆர்பி உதயகுமாருக்காகட்டும், அவங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி கூட உட்காந்துருக்கட்டும், கேட்காம கூட இருந்திருக்கலாம். நிச்சயமா மாநாட்டை வீட்டில் உட்காந்து கழகத்தோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவரு இதை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு உடனடியா நைட்டா அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தா இவ்வளவு கேள்வியே வந்திருக்காதே. இல்லை, அதாவது உடனடியாக எந்த இடத்துல தகவல்களை பதிவு செய்யணும், அதற்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கணுங்கிறது அதிமுகவிற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கடந்த 23 தேர்தலில் இதே பாஜகவிற்கு அதிமுக எப்படி உடனடி ரியாக்ட் பண்ணிச்சுன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ ஒரு விஷயம் எதிர்பாராமல் அவங்களுடைய கொள்கை ரீதியான பிரச்சனைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அந்த சித்தாந்தம் சார்ந்த அந்த வடிவம் அது அவங்க எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு பூரண உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய கடமை அதிமுகவிற்கு இருக்குது. அது நிச்சயமாக அதிமுக உணர்ந்ததற்கு பிறகு அதை நிச்சயமாக பரிசீலிக்கும், பதில் சொல்லும். அதாவது கூட்டணி வேறு கொள்கை வேறுன்ற அம்மா சொன்னாங்க இல்லையா, கூட்டணி வேறு கொள்கை வேறு, தேர்தலுக்கான பயணம் தான் இது. அதற்காக பாஜக, இந்து முன்னணி, சங் பரிவார் அந்த குடும்ப அமைப்புகளோடு அதிமுக ஒட்டி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எங்களுடைய தலைவர்களுடைய நிலைப்பாடு, அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அப்போ திமுக இதை ஒரு பெரிய அரசியலாக பூதாகரமாக அண்ணாவை பேசினதுக்கு அதிமுகவிற்கு அந்த இதை பேசுறதுக்கு தாமதம் பண்ணுது, அதுக்கு எதிர்ப்பு காட்டலைங்கிற கருத்து முற்றிலும் தவறானது, முரணானது. இல்ல சார், பேசின உடனே ஒரு ரியாக்ஷன் வரலையே அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வி, வேற ஒண்ணுமே இல்லை. இல்லை, ஒவ்வொரு கட்டத்திலையுமே நாங்கள் அதிமுக பதில் சொல்லியிருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் 23 கடந்த தேர்தலில் பதில் பாஜகவுக்கு அதிமுக தானே சொன்னிச்சு. அப்போ சகிச்சுக்கிட்டு போகலையே. ஒவ்வொரு கட்டத்திலையும் அண்ணாவையோ புரட்சி பாஜகவுக்கான ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது நடத்துகிற நிகழ்ச்சி இந்து முன்னணி நிகழ்ச்சி, பாஜகவுடைய நிகழ்ச்சி இல்லை. அப்ப பாஜக மீது பழி போடுவதோ அல்லது வசைப்பாடுவதோ அதிமுகவிற்கு அது அவங்க கருத்து சொல்லட்டும், பாஜக கருத்து சொல்லட்டும்.
பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லட்டும், தமிழ்நாட்டு தலைவர் சொல்லட்டும், அல்லது வேற தலைவர்கள் பதில் சொல்லட்டும், அதற்கு அதிமுக பதில் சொல்லும். ஒரு இந்து முன்னணி எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியில போய் நட்பு ரீதியா போய் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில அவங்க கொள்கை ரீதியா சில காணொளி ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாது. வெளியில வந்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சு தன்னுடைய நிலையை பிரகடனப்படுத்திட்டாங்க. இன்னும் கடுமையான எச்சரிக்கை இருக்குது. அப்ப அது காலம் பதில் சொல்லும். நிச்சயமா வந்து அதிமுக பின்வாங்காது. இந்து முன்னணியோட கொள்கையும் பாஜக கொள்கையும் வேற வேறையா சார்? இந்து முன்னணி அப்படிங்கிற போர்வேல வெளிப்படையா வந்து பாஜகவால தைரியமா இந்த மாநாட்டை நடத்த முடியல. ஏன்னா மதத்தின் பேர்ல ஓட்டு கேட்கறது, மக்களை போலரைஸ் பண்றது, ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அரசியல் அமைப்பு படி சட்டப்படி குற்றம். அப்ப அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு பாஜக இந்து முன்னணிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாநாட்டை நடத்துது. இது தெரியாதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடவா கிடையாது? எல்லாரும் பழம் தின்னு கொட்டப்பட்டவங்க தானே. அவ்வளவு தூரம் முதிர்ச்சி இருக்கக்கூடிய அரசியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இது தெரியாதா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னா அப்ப தேர்தலுக்காக உங்க கருத்தியலை எப்ப வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்களா? சரி, பாஜக வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்ன கலைஞருடைய கட்சி தானே திமுக. அப்ப நீங்க கூட்டு வச்சீங்கல்ல, எந்த அடிப்படையில பாஜக கூட்டணி வச்சாங்க? என்னைக்குமே திமுக தன்னுடைய கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு நீங்க பண்றீங்க சார். அதிமுகவை இதனால் வரைக்கும் சமரசம் கிடையாது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேடையில சிறுபான்மையினரை ஒடுக்குறான்னு பேசுறாங்க, சிறுபான்மையினர் ஒதுக்கி வைக்கணும்னு பேசுறாங்க, சிறுபான்மையினர் எதிரிகள்னு பேசுறாங்க. அதை உட்கார்ந்து உங்களுடைய அமைச்சர்கள் வேடிக்கை பார்க்கறாங்க. அப்ப உங்க கொள்கைகளை நீங்க ஏன் சார் காம்ப்ரமைஸ் பண்றீங்க? அப்ப தேர்தலுக்காக வெற்றிக்காக எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா நீங்க? அதுக்காக தான் கூட்டணி வைக்கிறீங்களா? அப்ப என்ன சமாதானம் பண்ணியாச்சு? அதிமுக எந்த அடிப்படையில சங் பரிவார் பாஜகவுடைய சித்தாந்தத்தோட சமாதானமா ஏற்பட்டிருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அப்ப இட்டு கட்டிய ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக நீங்க அவங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு சமாதானமா அவங்க கூட ஒத்து போயிட்டீங்க அப்படிங்கறது தான் பிரச்சனை. உங்க கொள்கையை கொண்டு போய் அவங்க காலடியில வச்சிட்டீங்க அப்படிங்கறது தான் பிரச்சனை. இன்னைக்கு உங்க கட்சியோட கொள்கைகளை சமரசம் பண்ற நீங்க நாளைக்கு தமிழர்களோட நலனை சமரசம் பண்ண மாட்டீங்கன்னு என்ன சார் நிச்சயம்? உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது? அதை சொல்லுங்க முதல்ல. தமிழர்களுடைய நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது அதிமுக தான். எந்த வகையிலையும் சோரம் போகாத கட்சி அதிமுக. மும்மொழி கொள்கையில பாஜகவுக்கு ஆதரவா பேசுறீங்க, நீட்ல பாஜகவுக்கு ஆதரவா பேசுறீங்க. தமிழர்களோட எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் நீங்க பாஜகவுக்கு ஆதரவா தானே சார் பேசுறீங்க. தமிழர்களோட நலன் சார்ந்து என்னைக்கு சார் பேசியிருக்கீங்க? அதிமுக ஆட்சியில தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி உங்க கூட்டணியை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி எப்படி சார் நாங்க ஓட்டு போடுறது? அதுக்கு பதில் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதாவது நீங்க சொன்ன அத்தனை நீட்டு விவகாரமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை எல்லாத்துக்கும் சட்டப்பேரவையில வந்து தீர்மானம் போட்டது அதிமுக தான். அதை நடைமுறைப்படுத்தினது அதிமுக தான். ஆமா சார், உள்ள தீர்மானம் போடுறீங்க, வெளியில வந்து வேற மாதிரி பேசுறீங்க. டீலிமிட்டேஷனுக்கு உள்ள ஆதரவு தெரிவிக்கிறீங்க, வெளியில வந்து வேற மாதிரி பேசுறீங்க. சிஏஎன்ஆர்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, விவசாயிகளுக்கான வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நானும் விவசாயி தான், இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஒரு கட்டத்துல பேசுறீங்க. கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேர எதிரா பேசுறீங்க. இப்ப திரும்ப கூட்டணியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆதரவா பேசுறீங்க. அப்ப உங்க பேச்சை எப்படி நம்புறது சார்? இதே கூட்டணியில இருந்து வெளியில வரும்போது என்ன சொன்னீங்க? அண்ணாவை விமர்சிச்சாங்க, அதனால கூட்டணியில இருந்து வெளியில வந்தோம்னு சொன்னீங்க. சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம், வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுறீங்க கடந்த தேர்தல்ல. இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக தானே மேடை போட்டு பேசுறாங்க சார். அப்ப ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டனம் வரல? இன்னைக்கு இஸ்லாமியரை கொச்சப்பத்தி பேசுறாங்க, முஸ்லிம்களை கூட வரல. பதில கேட்டுருவோம், அவர் சொல்லிரட்டும். நான் சொல்லிரவா? சிறுபான்மை மக்களுடைய அரணாதான் அதிமுக இருக்குது எல்லா காலகட்டங்கள்லையும். நீங்க சொன்ன விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களா இல்லையா சார்? அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணீங்களா இல்லையா? சிஏஎன்ஆர்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்களா இல்லையா? இந்த வருஷத்தோட உச்சபட்ச காமெடி விவசாயிகளுக்கு என்ன அதிமுக பங்களிப்பு என்ன? சரி, நாம இந்த உதயகுமார் பேச்சுக்குள்ள வருவோம். ஷர்மிளா சீனிவாசன் இருங்க நான் குமார்ட்டை கேட்டு வந்துறேன். 2023 நாங்க எடுத்த முடிவு ஜெயலலிதாவை பத்தியும் அதே போல வந்து
அண்ணாவை பற்றியும் பேசின போது நாங்கள் எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படிங்கிறத வந்து பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா? நடந்ததை சொல்லியிருக்காங்க. கடந்த 2-4-5 ஆண்டுகளுக்கு பார்த்துக்கோங்க, நாங்க அப்பவே அப்படியான ஒரு முடிவை எடுத்தோம், அதனால நாங்க எந்த நேரத்துல வெளியே போக ரெடியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாமான்னு தான் என்னோட கேள்வி. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. ஒன்றும் உணர்ச்சி இல்லாமல் அவங்களும் வரல, இவங்களும் அவங்க என்ன நினைச்சாலும் இல்ல. குமார் சார், எது யதார்த்தம்? கொஞ்சம் யதார்த்தத்தை சொல்லுங்க. யதார்த்தம்னா 2023 இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் உதயகுமார் சொன்னதை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது யதார்த்தமாக அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அது நடந்தது. அண்ணா பேரை பயன்படுத்தி அண்ணாமலை அண்ணாவை பத்தியோ ஜெயலலிதாவை பத்தியோ பேசும்போது நீங்க ஞாபகப்படுத்தியிருக்கிறார். இப்போ இங்க நடந்த விஷயத்தை எடுத்த பொறுத்தவரையில அந்த காரணங்களுக்காக தான் அப்ப கூட்டணியை விட்டு வெளியில வந்தாங்க. ஆமா இல்லையா? ஆமா. அதனால ஞாபகப்படுத்துறாரு, எச்சரிக்கையா இருங்க. திரும்ப திரும்ப இத பேசாதீங்க, பேசுனீங்கன்னா எதுவும் நடக்கும். அவங்களுக்குள்ள இது யதார்த்தம். ஏன்னா விழா வந்து இந்து முன்னணியோட விழா. இந்து முன்னணி விழாவில் இவங்க விருந்தினர்களாக போயிருக்காங்க, சிறப்பு விருந்தினர்களாக போயிருக்காங்க. சவுத்தில் நடக்கிறதுனால இவங்க போயிருக்காங்க. அந்த சம்பவம் கூட யாரும் அதை எடுத்து சொல்ல. அது ராமகோபாலன் வந்து கடந்த காலம் அந்த இந்து முன்னணி என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வந்திருக்கு, என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததுங்கிறத ஒரு ஹைலைட்ஸாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் அது கடந்த காலத்தில் நடந்தது. நடந்து முடிஞ்சதை எப்போ வேணாலும் யார் வேணாலும் போடலாம். ஏன்னா வரலாற்றில் எல்லாமே நடந்திருக்கும். இதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அதில் அந்த வீடியோவில் அந்த கிளிப்பில் போட்டிருக்காங்க. அதுதான் நடந்தது. அதை திட்டம் போட்டு இதை யாரும் இப்படி சொல்லணும், இவங்களை சிறுமப்படுத்தணும்னா அப்படி அந்த நோக்கமே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் நம்ம மேக்கின்வே கிளாஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா திமுக திமுகங்கிற கட்சியை உருவாக்குனவர் CN அண்ணாதுரை அவர்கள். அதிலிருந்து வளர்ந்த அந்த கட்சி தான் அந்த கட்சி தான் திமுக. திமுகவிலேருந்து புரிந்த ஒரு கொடியில் 2 மலர்கள்ங்கிறது போல் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடமும் இருக்குது, அண்ணா பெயரும் இருக்கிறது. ஆகையினால இதை எல்லாரும் விவாதத்துக்குள்ளே வந்திருக்கிறது. சார், நீங்கள் முருகர் மாநாட்டுக்கு கூப்பிட்டீங்க, அதில் நாங்கள் அரசியல் இருக்காதுன்னு நம்பித்தான் வந்தோம். ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து பேசுறது எல்லாமே அரசியல். அரசியல்னா கடந்த அந்த இந்து முன்னணி யார் விழா, நீங்கள் 1 லட்சக்கணக்கான பேரை கூட்டி வச்சு விழா நடத்துறீங்க. நீங்க அந்த அதுல என்னென்னலாம் சொல்லணும், அப்ப இந்து முன்னணிக்கு பாஜகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்து முன்னணி பேசின கருத்து வந்து பாஜக ஏத்துக்கல. அப்படிதான் சொல்றீங்க. இந்து முன்னணியோட கருத்து பாஜக எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் ஒரே சித்தாந்தம் தான். அத சொல்ல வராங்க. பாஜக இப்ப டாக்டர் சர்மிளா அவர்கள் சொல்றது போல அப்படி பார்த்தாக்கா இது வந்து ஏற்கனவே இது அரசியல் மாநாடு அல்ல, இது முருக பக்தர்கள் மாநாடுன்னு அறிவிக்கப்பட்டு தான் இது நடந்துகிட்டு இருக்கிறது. போடப்பட்ட தீர்மானங்கள்லாம் பார்த்தா எல்லாம் தீர்மானம் அது அந்த மத ரீதியான அந்த மதம் சம்பந்தமான உள்ள தீர்மானத்தை சொல்லத்தானே முடியும். அதை சொல்லாம இருக்க முடியாது. தீர்மானம் போடுறீங்க இல்ல, அதான் நான் சொல்றேன். தீர்மானம் எப்படி போடாம இருக்க முடியும்? எதுக்குங்க தீர்மானம் போடுறீங்க? பக்தர்கள் மாநாட்டை எதுக்கு தீர்மானம் போடுறீங்க? இல்ல, இந்து மதத்திற்கு மற்ற மதங்களுக்கும் செக்குலரிசம்ங்கிற பேர்ல என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குங்கிறத அதுல போட்டு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அது எப்படி போடாம இருக்க முடியும்? ஏன்னா நடத்துறது ஹிந்து மதத்துல செக்குலரிசம் இருக்கா சார்? முதல்ல ஹிந்து மதத்துக்குள்ள செக்குலரிசம் இருக்கா? அத முதல்ல பேசுங்க. ஹிந்து மதத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை கடை எடுக்க இந்து முன்னணியோ பாஜகவோ இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கு? மேல் பாதியில அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. ஒடுக்கப்பட்டவர்களும் இந்துக்கள் தான், ஒடுக்குனவர்களும் இந்துக்கள் தான். எனக்காவது வந்து போராடி இருக்கீங்களா? ஒரு குழந்தை நீங்க ஒரு கொஞ்சம் கேளுங்க. இந்து மதத்துக்கு பண்டிகைகள்னா முதலமைச்சரா இருக்கட்டும் மற்ற யாரும் அதுக்கு எதுவும் அந்த மக்கள் ஓட்டளித்திருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க. எதுக்கு சார் உங்களுக்கு வாழ்த்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் பேசும்போது குறுக்கறீங்கல்ல, எல்லாரும் பேசும்போது நீங்க குறுக்கறீங்களா? இப்ப நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. இப்ப இத சொன்னா என்ன? இத சொன்னா என்ன? நீங்க அபத்தமா பேசுறீங்களா? கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அதனால செக்குலரிசம்ங்கற பேர்ல இருங்க செக்குலரிசம்ங்கற பேர்ல அந்த மதத்துக்கு மதம் வந்து ஓரங்கட்டப்படுதுங்கறத வெளிப்படுத்துறதுக்காக அந்த தீர்மானத்தை போட்டுருக்காங்க. அத நீங்க அப்படி தானே இந்து மதத்துக்கு என்ன சார் ஓரங்கட்டிட்டாங்க? இந்து மதத்துக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் எல்லா ஹிந்துக்களுக்கும் போய் தான சேருது. நீங்க ஹிந்துக்களுக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணிட்டீங்க? ஹிந்துக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையில கன்செஷன் கொடுக்கறீங்களா? ஹிந்துக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களோட விலையில ஏதாவது கன்செஷன் கொடுக்கறீங்களா? ஹிந்துக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கன்செஷன் பாஜக கொடுக்குதா? எல்லாம் ஒண்ணா பண்றீங்க. நீங்க
திட்டங்கள் எப்படி எல்லாருக்கும் போய் சேருதோ ஒரு தடவை குமார், பிஜேபி ஆட்சியில் உட்காரவங்க நீங்க கேட்டது கூட நடக்கும். ஷர்மிளா, நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜீவ் காந்தி இணைஞ்சிட்டாரு. ராஜீவ் காந்தி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்துக்களுக்கு நீங்க கன்செஷன் கொடுப்பீங்க, இந்துக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையில கன்செஷன் கொடுப்பீங்க, டோல்கேட் ஃபீஸ்ல நீங்க கன்செஷன் கொடுப்பீங்க, மது விலையில கன்செஷன் கொடுப்பீங்க, எல்லாத்துலயும் கன்செஷன் கொடுப்பீங்களா? சரி, அதை கேட்போம், அடுத்தடுத்து கேட்போம். அதுக்குள்ள ராஜீவ் காந்தி இணைஞ்சிட்டாரு. ராஜீவ் காந்தி கேட்கணும். ராஜீவ் காந்தி சார், இந்த பெரியார் அண்ணா விமர்சனம் குறித்து எல்லாரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்ச பிறகு இப்போ தாமதமா லேட்டா ரியாக்ட் பண்ணிருக்குது அதிமுக. அதுவும் ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணிக்குள்ள ஒரு எச்சரிக்கை, பாஜகவுக்கான ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாமா, இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம சைலண்டா இருக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை, பேசித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்தினால பேசியிருக்காங்களா? கட்டாயம் எச்சரிக்கையெல்லாம் தாண்டி அரசியலில் தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு எடப்பாடி அணியினர் தன் கொடியில் பேரறிஞர் அண்ணாவின் படத்தை தூக்கிவிட்டு அமித்ஷாவின் படத்தை மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிற எடப்பாடி அவர்கள், தன் கட்சியில் இருக்கிற திராவிட சொல்லை தூக்கிவிட்டு அமித்ஷாவின் பெயரை மாற்றுவதற்கு தயாராக கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாளைக்கு ஏதாவது விவாதத்தில் நீங்களோ இல்லை எங்களை போன்ற எதிர்கட்சியினரோ எடப்பாடி நோக்கி அன்னைக்கு பாஜக அப்படி பண்ணிச்சு இதை கேள்வி கேட்டிங்களான்னு கேட்டால், அன்னைக்கு எடுத்து இங்கே பாருங்கள், ஆர்பி உதயகுமார் பொங்கினார், ஆர்பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்தார், ஆர்பி உதயகுமார் இப்படிலாம் பேசினார்னு ஒரு பேப்பரை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாடக வேலையை எடப்பாடியுடைய இந்த அணியினர் செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும். முருகன் மாநாடு ஒரு 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 மதவெறி கும்பல் நடத்துகிறது. இப்போ அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று நீதிமன்றத்துக்கு போனார்கள், அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கம் ஏன் திராவிட இயக்கத்தை தாண்டிய பல கட்சிகள் செய்ய துணியாத செயலை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார். காரணம், தன் கட்சி பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் மீது இருக்கக்கூடிய விசாரணை வழக்குகளை தன்னிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார். இது ஒரு இழி வேலையாக நான் பார்க்கிறேன். தயவு செய்து தங்களுடைய பெயர் இருக்கிற பெயரை அண்ணாவின் பெயரை நீக்கிவிடுங்கள், திராவிடம் என்கிற பெயரை நீக்கிவிடுங்கள். திராவிடத்தை ஒழிப்போம் என்று ஊர் முழுக்க சுவரொட்டிய பாஜக ஒட்டியிருக்கிறது. உண்மையாக தெம்பும் திராணியும் யோக்கியதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் அது எப்படி ஒட்டப்போச்சு என்று கேட்டிருக்க வேண்டும். அப்போதெல்லாம் பல்லிழித்து வாய் மூடி மௌனமாக 4 வரிசையாக உட்கார்ந்து நாங்கள் மிச்சம் சாப்பிட வந்திருக்கோம் சாமி அப்படின்னு போஸ்ட்டை பார்த்த பெரியார் பற்றியும் ராஜீவ் சார் ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க வரத்துக்கு முன்னாடி பெருமாள் மணி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது திமுகங்கிறது அண்ணன் வந்து ஆக்ரோஷமா இருக்காருங்கிறதுக்காக தம்பியும் ஆக்ரோஷமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அதிமுகவுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம் இருக்குது, அதனால தான் நிதானமாக ஒரு விஷயத்தை கேட்டு தெளிவு பெற்று அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அண்ணன் பெருமாள்மணி அவர்கள் மூத்த வாதத்தில் பங்கேற்பவர், தொடர்ச்சியாக இருப்பவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சகிப்புத்தன்மைக்கும் தன்னை அடகு வைத்து விற்பனை செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. பாஜக செய்வது சகிப்புத்தன்மை அல்ல, அதிமுக செய்வது சகிப்புத்தன்மை இல்லை. அதற்கு மாறாக தன் அடையாளத்தை அளிக்கிற, அதாவது கோயில்கள் வெட்டப்படுவதற்கு ஆடுகளை போய் தலையை கொடுப்பது போல் பாஜக என்கிற பூதத்திடம் போய் தலையை கொடுத்து சிக்கிக் கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி. எது சகிப்புத்தன்மை? பாஜக என்கிற கட்சி அந்த மாநாட்டுக்கு முன்பே சொல்கிறது, திராவிடம் என்பது இந்து மக்களுக்கு எதிரானது, திராவிடம் என்பது இந்த மக்களுக்கு கேடானதுன்னு பேசுகிறது. அதை மௌனமாக வேடிக்கை பார்க்கிறீர்கள். பாஜகவை தவிர ஹெச் ராஜா என்கிற ஒரு தலைவர் திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே வந்து இங்கே பாருங்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை இப்படி மாற்றிட்டாங்கன்னு பேசுகிறாரு. அதை வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கள் கூட்டணி பேசுகிற அமித்ஷா அவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆங்கிலத்தை பற்றி பேசுகிறார். ஆங்கிலத்தை பற்றிய வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் என்னுடைய அண்ணன் சகோதரர் பெருமாள்மணி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள் இந்தியாவுடைய இணைப்பு மொழியாக எது வேண்டும் என்று வந்தபோது இந்தியை கொண்டு வந்து திணித்த போது பேரறிஞர் அண்ணா தான் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று வாதிட்டார். ஹிந்தி வந்தால் நாளை சமஸ்கிருதம் வரும், சமஸ்கிருதம் வந்தால் பிராமணி ஆதிக்க வரும், சனாதன தத்துவம் வரும், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்கிற எண்ணம் வரும், திராவிடர்களாகிய நாங்கள் ஒடுக்கப்படுவோம், இரண்டாந்தர குடிமக்களாகவும் எங்கள் மொழி நீசபாசையாக மாறிப்போவும், ஹிந்தி வேண்டாம், அதற்கு மாறாக இந்திக்காரர்களையும் தமிழர்களையும் இணைக்கிற தொடர்பு மொழியாக உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய, சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய, பொறியியலை கொண்டிருக்கிற, வேலைவாய்ப்பை கொண்டிருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் சம வாய்ப்பை கொடுத்திருக்கிற ஆங்கிலத்தை வைப்போம் என்று ஒரு பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக வாதாடி போராடி பெருமரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இணைப்பு மொழி ஆங்கிலம் தொடரும் என்ற வெற்றியை பெற்ற பெருமரியாதைக்குரிய எங்களுடைய பேரறிஞர் அண்ணா.
அந்த அண்ணாவுடைய தத்துவத்தை குளிதோண்டி புதைத்து, திராவிடத்தை குளிதோண்டி புதைத்து அமித்ஷா பேசுகிறார். பல்லிழித்து கொண்டு தாய்மொழி காக்கிறதுக்காக அமித்ஷா சொல்லியிருப்பார். என்ன தாய்மொழியை பாதுகாத்தாங்க? எந்த லட்சணத்தில் பாதுகாத்தாங்க? இன்றைக்கி இந்துஸ்தான் டைம்ஸ்ங்கிற பத்திரிகை ஒரு ஆட்டியை வெளியிட்டிருக்கிறது. செத்துப்போன சமஸ்கிருதத்திற்கு வெறும் 2000 பேர் கூட பேசாத சமஸ்கிருதத்திற்கு சமஸ்கிருதம் பேசுவதில் வரியே கட்டாத சமஸ்கிருதத்துக்கு 2533 கோடி ரூபா, தமிழுக்கு 113 கோடி ரூபா, தெலுங்குக்கு வெறும் 27 கோடி ரூபா, கன்னடத்துக்கு வெறும் 13 கோடி ரூபா, மலையாளத்துக்கு வெறும் 7 கோடி ரூபான்னு ஒதுக்கியிருக்க. அப்போலாம் தாய்மொழி வழி அக்கறை கொடுத்து அமித்ஷாவுடன் வாய் திறந்து இப்போ பழனிசாமி கேட்டிருக்கலாமே, மிஸ்டர் அமித்ஷா அவர்களே, எப்படி எங்கள் தாய்மொழியான தமிழை, எங்களுடைய சகோதர மொழிகளான தெலுங்கை, கன்னடத்தை, மலையாளத்தை வஞ்சித்து உங்களுடைய மத மொழியாக, நீங்கள் இப்போ உங்களுடைய வேத மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடியை ஒதுக்குன்னு கேட்டிருக்கலாமே. அன்னைக்கு அப்போ எவ்விதமான அரசியல் புரிதும் அடிப்படையே தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடியோட குரலா ஆர்பி உதயகுமாரோட பேச்சை எடப்பாடியோட குரலா பார்க்கலாமா? 2023ல நீங்க அண்ணாவை பத்தி ஜெயலலிதாவை பத்தி பேசும்போது என்ன முடிவை எடப்பாடி எடுத்தாருன்னு சொல்லி தமிழ்நாடே பார்த்துச்சு அப்படிங்கறத வந்து பாஜகவுக்கு வர ஒரு எச்சரிக்கையா நம்ம எடுத்துக்கணும். என்ன அது நான் அன்னைக்கே சொன்னேன். அதாவது மேற்கு மண்டல வட்டாரத்தில் குறிப்பாக ஒரு சாதி தலைவருக்குள் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது நான் தான் நீண்டகால அரசியல் இருக்கேன், நான் தான் பெரிய ஆளு என்பதை காட்டிக்கொள்வதற்காக, அண்ணாமலை அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அண்ணாமலையுடன் போட்டி போட்டு நாம் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா என்ற ஒரு சாதியவாதத்திற்காக தான் அன்றைய எடப்பாடி பழனிசாமி வென்றார். மற்றபடி அவருக்கு பேரறிஞர் அண்ணா மீதோ, தந்தை பெரியார் மீதோ, திராவிடத்தின் மீதோ, தமிழ் மீதோ பற்றின் காரணமாக அண்ணன் தலவாய் சுந்தரத்தை நீக்கினார்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இந்த வட்டாரத்தில் நான் பெரியாளா நீ பெரியாளான்னு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களோடு போட்டி போட்டு நான் தான் பெரியாளு, இங்கே பாரு உங்கள் கட்சி தலைமையை என்ன தான் ஆதரிக்குது, என்கிட்ட தான் கூட்டணி பேசுது, நான் தான் மக்கள் செல்வாக்கில் எதிர்க்கட்சியாளரான, நான் தான் முதலமைச்சரானு தன் பெருமைக்காக தன்னுடைய வாதத்திற்காக தான் நான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ரியாக்ட் பண்ணார் ஒழிய இன்னைக்கு அந்த சிக்கல் இல்லை. இன்னைக்கு ரியாக்ட் பண்ண சொன்னேன். இன்னைக்கு அண்ணாமலைங்கிறவுடைய ஒரு தலைவர் அந்த இடத்துல நோமர், அந்த இடத்துல இல்லவர். அப்போ அவர் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு ஆன திராவிடத்தை அளிப்பவர்களை பேசிய பின்பு பேரறிஞர் அண்ணாவிற்கு முன்பு நீதி கட்சி கொண்டு வந்து அறநிலை சட்டத்தை கேள்வி வைக்கிற போது பேரறிஞர் அண்ணா போராடி பெற்ற இங்கே இருக்கக்கூடிய சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைத்து ஒரு கலவர கும்பல் கத்துக்கிற போது இந்த பள்ளியை அமைதியாக இருக்குன்னு சொல்ற மாதிரி பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்காரு. நீ பேசுங்கள, அவரை பேச சொல்லுங்க. ஆர்பி உதயகுமார் பேசிட்டாரு, ராஜேந்திர பாலாஜி பேசிட்டாரு. ஏங்க கோயம்புத்தூரில் செக்குலரிசம் வந்து முக்கியமான இடம். உக்கடம், கோட்டைமேடு, கரும்புக்கடை என்று இஸ்லாமிய மக்கள் பெருந்திருக்கிற பகுதி. குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ள வேலுமணி அவர்கள் போட்டியிட தொண்டாமுத்தூரில் 60,000 இஸ்லாமியர் வாக்களிக்கிறார்கள். அந்த இஸ்லாமியர்களுடைய மனசாட்சிக்காவது இடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதே கோயம்புத்தூர் பக்கத்தில் மோகன் பகவத்ங்கிற RSS தலைவர் வருகிறார், போய் பல்லிழித்து கொண்டு போலி மதச்சார்மை பேசி வேலை கொடுக்கிறாரே வேலுமணி. நீங்கள் உண்மையிலேயே தெம்பும் திராணியும் இருந்தால் அண்ணாமலையோடு போட்டி போட்டு அண்ணாமலைக்காக சண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை பார்த்து என்ன கேட்டிருக்கணும்? ஏங்க வேலுமணி ஏனுங்க போய் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் மௌனமானீங்க? அப்போ அன்னைக்கு அண்ணாமலை போட்டி, இன்னைக்கு வேலுமணியை கை வச்சா ஈசா வருவார், வேலுமணியை கை வச்சா அமித்ஷா வருவார், வேலுமணியை கை வச்சா யார் மோகன் பகவத் வருவார், வேலுமணியை கை வச்சா அமித்ஷா மோடி வருவார். அப்போ பயம். நீங்கள் பேசுவது போலி மதச்சார்பின்மை. தயவு செய்து மதச்சார்பின்மை வேஷம் போடாதீர்கள், சகிப்புத்தன்மை வேஷம் போடாதீர்கள். பரவாயில்லைங்க, நாங்கள் அண்ணன் தம்பிங்கன்னு பசுத்தோல் போர்த்திய புலி போல்கிற வேஷத்தை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் தமிழ்நாடு பேசுகிற மதச்சார்பின்மை, தமிழ்நாடு பேசுகிற மொழி உரிமை, தமிழ்நாடு பேசுகிற இடஒதுக்கீடு, தமிழ்நாடு பேசுகிற சமூக நீதி, தமிழ்நாடு பேசுகிற தமிழ் நலம், தமிழ்நாடு பேசுகிற மாநில சுயாட்சி ஒண்ணுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத தலைவர் தான். முடிச்சிடறேன். திராவிடமாங்க எனக்கு எனக்கு தெரியும். ஏங்க சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருங்க? அது யாருங்க? கம்பராமாயத்தை எழுதியது யாருங்க? அப்படின்னு எதுவுமே தெரியாத, அடிப்படை அரசியலும் இல்லாத, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அரசியல் அறிவே இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட போய் சகிப்புத்தன்மைங்க அவர் பாருங்க. பாவம் அதிமுக தொண்டர்கள். பேசலாம். பெருமாள்மணி சார், நீங்கள் சொன்ன அந்த சகிப்புத்தன்மை கிடையாது, இது வந்து எடப்பாடிக்கான சகிப்புத்தன்மையெல்லாம் எடுத்துக்க முடியாது, போய் தலையவே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை ராஜீவ்காந்தி முன் வச்சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வந்து எடப்பாடி ரியாக்ட் பண்ணிருக்கலாமே? அவர் கேட்கறது நியாயமான கேள்வி தானே. வந்து அண்ணாவை பற்றி விமர்சனம் வந்திருக்குது, பெரியாரை பற்றி வந்திருக்குது, ஏன் ஆர்பி உதயகுமார் ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும்? நேரடியாக அவரே பேசியிருக்கலாமே எடப்பாடியே. என் அன்பு உடன்பிறப்பு ராஜீவ்காந்தி அவர்களோடு உரையாடுவது, விவாதிப்பது இரண்டுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அன்பு சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக பாஜகவினுடைய வலைக்குள் போய் ஏதோ சிக்கி கொண்டதை போல
அடமானம் வைத்து விட்டதைப் போல இன்னமும் அவர் கூர்மையாக எங்கே போகிறாருன்னா அண்ணாவை எடுத்து விட்டு அமித்ஷாவை அந்த படத்தில் அந்த அளவுக்கு அவர் கூர்மையாக போகிறார். அவருடைய சொல்லாற்றலை கண்டு நான் வியக்கிறேன். ஆனால் தரவுகள் வேறு மாதிரி இருக்கின்றன. இந்த மதுரை கூட்டத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 மந்திரிகள் போகிறாங்க. 1 ஐயா ஆர்பி உதயகுமார், 2 அமைச்சர்கள், 4 முன்னாள் மந்திரிகள் போகிறாங்க. 2வது ஐயா ராஜேந்திர பாலாஜி, ஐயா செல்லூர் ராஜு, ஐயா கடம்பூர் ராஜு. இங்கே நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஐயா கடம்பூர் ராஜு கட்சி வேட்டி கட்டலை. அவர் ஒரு விழாவுக்கு வருவதைப் போல் பட்டு வேஷ்டி கட்டிட்டு வந்தார். ஐயா கடம்பூர் ராஜு எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒருத்தரை ஒரு மாவட்டம் தாண்டி எதுக்கு வந்து கலந்துக்க வைக்குது? அதாவது திமுக அதிமுகவுக்கு எதிரான நுண்ணரசியல் மட்டுமல்ல, ஒரு கூட்டணிக்குள்ளே என்ன நுண்ணரசியல் இருக்கும் அப்படிங்கிறத கூட அதிமுக புரிஞ்சு வச்சிருக்கு. அவங்க பவன் கல்யாணம் இறக்குறாங்க. அதிமுக தலைமை என்ன சொல்லுது? தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கடம்பூர் ராஜ இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுது. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. கடம்பூர் ராஜு வந்து தூத்துக்குடியிலேருந்து பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்ததுனால அங்கே என்ன மாற்றம்? எதற்காக அவங்க ஐயா பவன் கல்யாணம் கொண்டு வந்தாங்க? அவங்க என்ன மாதிரி குறியீட்டு அரசியலை முன்னெடுக்கிறாங்க எடுக்கிறாங்கல்ல? என்ன காரணத்தினால ஐயா நயினார் நாகேந்திரன் அண்ணா முடிச்சிடறேன் அண்ணா முடிச்சிடறேன் அண்ணா நான் ஒண்ணா வரேன் அண்ணா ஒன்னே ஒன்று முடிச்சிடறேன் இதுக்கு பட்டு ஒன்னே ஒன்று உங்க நுண்ணர் நீங்க சொல்ற நுண்ணரசியல் எடப்பாடி தெரியுது, அவர் அரசியல் சாணக்கியர், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கோயில்பட்டியிலேருந்து கிளம்பி வரும்போது அருப்புக்கோட்டையை தாண்டி இல்லை மதுரைக்கு நுழையிற போது முருகன் பக்த மாநாட்டில் முருகர் வேலை அப்படி அப்படி நீட்டி திராவிடத்தை வேற இருப்போம்னு ஒரு போஸ்டர் இருக்கும்ல. இத்தனை வருஷமா நான் எம்ஜிஆருடைய பக்தர், எம்ஜிஆருடைய தொண்டர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பயன்படுத்துகிற அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு பட்டு வேட்டி கட்டிட்டு ஒரு விழாவுக்கு போகிறோமே, அந்த விழாவில் நம்மளுடைய தலையான திராவிடத்தை நீங்கள் சொன்ன அந்த குறியீடு அரசியல் தான் இங்கே பேச விரும்பலை. அந்த குறியீடு அரசியல் பவன் கல்யாண் அந்த குறியீடு அரசியலில் இங்கே நம்ம மொழிகளான தமிழ் தெலுங்கை கொச்சப்படுத்துகிறாங்களே, நம்ம இனத்தை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு கொஞ்சமாவது அரசியல் உணர்வு அந்த கடம்பூர் ராஜுக்கு வந்திருந்தா போயிருப்பாரா? இல்லை அது தெரியாமல் வந்து ஆகா பந்தியில் சோறு வந்தா போதும், முதல் மரியாதை வந்தா போதும் உட்கார்ந்துட்டாரா? சொல்லுங்க பாப்போம். இல்லைண்ணே, நீங்க அண்ணே நீங்க வந்து பெரும்பாலானவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ காங்கிரஸ் கால அரசியல் அல்லது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. திமுக நேரு போன்ற பெரிய தலைவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் போன்ற பெரிய தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்கிற மாபெரும் பேரியக்கத்தை எதிர்த்து வென்ற பெருமை அதிமுகவிற்கு உண்டு என்றால், பாஜகவை உள்ளே வரவிடாமல் தடுக்கிற பெருமை அதிமுகவிற்கு உண்டு. அதை நான் சில தரவுகளோட சுட்டி காட்டுறேன். எத்தனையோ புரியலையே அதான் கரெக்ட், நீங்க சரியாக என்னன்னா, இப்போ இந்த மாநாட்டுக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் போகலன்னு வைங்களேன். ஒரு இந்து முன்னணி ஒரு கூட்டத்தை நடத்துது. சரி, அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தரை ஒரு வேறொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை அழைத்து கொண்டு வருகிறார். இந்த மாநாடு இன்றைக்கு அதிமுக கலந்து கொண்டதனால்தான் பெரியாரையும் அண்ணாவையும் விவாதிக்கிற இடமாக அது மாறி இருக்கு. இந்த கூட்டத்துக்கு ஒருவேளை அதிமுகவை சேர்ந்தவர்கள் போகலன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? சரி, நான் இன்னொன்று என் அன்பு சகோதரரை பார்த்து கேட்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? திராவிட கட்சிங்கிறதே நாங்க தான், அதிமுக திராவிட கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு பாதகம் வருதே, திராவிடத்தை வேல் கொண்டு குத்துறாங்களே, இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அதிமுகவை பார்த்து கேட்குறாங்கல்ல. இப்போ அதிமுக திராவிட கட்சிகளையும் அண்ணாவோட பேரை வச்சிருக்காங்க. அதான் கேட்கிறேன், அதிமுக அதோட முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க? அமித்ஷா ஒரு பெரிய தலைவர், அவர் வந்துட்டா அவ்வளவுதான், அவர் தமிழ்நாட்டை வெல்ல முயற்சி பண்றாரு. ஐயா எடப்பாடி 2021 ஐடிசியில் உட்கார்ந்து பேசினாங்க. எத்தனை இடங்கள் கொடுத்தார்? அன்றைக்கு அமமுகவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அமித்ஷா விரும்பினார். ஐயா எடப்பாடி சேர்த்துக்கிட்டாரா? இங்க பாருங்க, அதிமுக திமுகவை போல நரேட்டிவ்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அதனுடைய செயல்பாடுகளை பாருங்க. எங்க பிரதமர் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சாருங்க. அன்றைக்கு என்டிஏ கூட்டணியில பிரதமரை வரவேற்றது 3 பேர் தான். ஒன்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி, மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்த ஷிண்டே, இவங்க தான் அன்னைக்கு வரவேற்கிறாங்க இல்லையா? பிரதமருக்கு அருகிலே நாற்காலி போடப்பட்டது. ஆனால் அந்த நாற்காலியை விட்டு இறங்கி வந்து 2024 தேர்தலில் கூட்டணியை முறிச்சிட்டு வெளியில வந்தாரா இல்லையா? இன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் இந்த கூட்டணியில் அவரால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்க முடியும்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. CV சண்முகம் போன்ற ஐயா போன்ற ஒருவரிடம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸை வாங்கி கொடுத்தா அது தமிழக அரசியல் எத்தனை விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத என் அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி உணராதவர் அல்ல. ஆனால் அவர்களை எந்த இடத்தில் திமுக அவர்களை நேர் எதிராக எதிர்க்கிறது. ஆனால் அவர்களோடு உரையாடங்க ஒரு ஆள் வேணும்ல. மற்ற மாநிலங்கள்ல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க நேராக போவாங்க, அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் நேர் எதிராக நிறுத்துவாங்க, அவங்க ஒரு உரையாடலை எடுப்பாங்க. இன்றைக்கு பாஜகவை திராவிடம் என்ன அவங்க சொல்ல முடியுது. ஆனால் இருவரும் திராவிட கட்சிகள்ல நான் அந்த பாயிண்ட சொன்னப்ப அன்பு சகோதரர் இல்ல, அதனால திரும்ப சொல்றேன். திமுகவை இந்து விரோத கட்சி என்று சொல்லுகிற பாஜகவால் ஏன் அன்பு சகோதரரே அதிமுகவை இந்து விரோத கட்சி என்று சொல்ல முடியவில்லை? நான் சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரா, இந்த புள்ளி தான் போஸ்ட் பிஜேபி பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான புள்ளி. இந்த புள்ளி தான் திமுகவை காப்பாற்றுகிறது, அதிமுகவை காப்பாற்றுகிறது. மற்ற மாநிலங்களை வாரி அணைத்தது போல இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டுக்குள் பெரிய அளவில் படையெடுக்க விடாமல் தடுப்பது அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய சாஃப்ட் இந்துத்துவ இமேஜ். இந்த இடத்துல ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன். என் அன்பு சகோதரருக்கு ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். 27 நவம்பர் 2018 அன்பர் ராகுல் காந்தி நான் தாத்ரேய கோத்திரம், நான் ஹிந்து பிராமின் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல வைத்தது யார்? பாஜக. அதற்கு முன்னால் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஏன் உன் கோத்திரத்தை சொல்ல மாட்டாங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி வந்து அவங்களால யாரையாவது பார்த்து கேட்க முடியுதா? ஏன் முடியல? ஏன்னா இங்க அதிமுகங்கிற ஒரு சக்தி இருக்கு. இந்த 50 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் எப்படி காங்கிரஸ் காலத்தை திமுக திறம்பட எதிர்கொண்டதோ அதை போல எங்க 303 சீட்டோட பாஜக மத்தியில அசுர பலத்தோட இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டில் அவங்க கேட்ட இடத்தை எடப்பாடி கொடுத்தாரா? இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன், இவங்க திரும்ப திரும்ப ஒன்று சொல்றாங்க, அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லாகல. அதிமுக வந்து மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மாடலை. அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை மாவட்ட செயலாளர், எத்தனை முன்னாள் மந்திரி, எத்தனை ஒன்றிய பெருந்தலைவர், எத்தனை மேயர், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள். அப்படி இருக்கிற ஒரு கட்சியை பாஜக வந்து சுரண்டிரும், பாஜக வந்து விழுங்கிருங்கிறது ஒரு அதீத கற்பனை இல்லையா? அது எப்படி நடக்கும்? ஷர்மிளா தான் இதற்கான கேட்கணும். இவர் ஒரு புது கோணத்தை முன்வைக்கிறார், அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். இல்ல பதில கேட்கிறேன். இந்த கொள்கை கூட்டணி, கொள்கையற்ற கூட்டணிலாம் இருக்குல்ல, சரி, 1991 புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரமும் ஒண்ணுதான். இந்தியா முழுக்க ஒரு 500 பெரிய, இங்க பாருங்க, இதை மட்டும் முடிச்சிடுறேன். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரமும் ஒரே பாதையில தான் செல்லுது. அதனால இந்த கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத அதிமுக பாஜக வரும்போது மட்டும் பொருத்தாதீங்க. கள அரசியலில் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கலாங்க, இப்ப அதிமுக பாஜக எவ்வளவு சீட்டு வேணாலும் களத்துல வாங்கட்டுங்க. களத்துல பாஜக வேட்பாளருக்காக வேலை பார்க்க போறது அதிமுக மாவட்ட செயலாளரா, பாஜக மாவட்ட தலைவராங்க. யாரை நம்பிங்க அவங்க களத்துக்கு போக முடியும்? அதிமுக நினைக்கிற ஒரு பாஜக ஜெயிக்க முடியாது. இது பாஜகவுக்கு தெரியும், திமுகவுக்கும் தெரியும், என் அன்பு சகோதரருக்கும் தெரியும். ஷர்மிளா இல்ல பாஜகவுடைய அதிமுகவுடைய அரசியல் நுண்ணறிவு வந்து தர்மகால்ல இருக்கக்கூடிய சின்ன வெள்ளை பந்து அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மாநாடுக்கு போறதுக்கு ஜரிகை வேட்டி கட்டணுமா, கரை வேட்டி கட்டணுமா அப்படிங்கறதுல தான் இவங்களுடைய அரசியல் நுண்ணறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனா இந்த அரசியல் நுண்ணறிவு எல்லாம் வந்து நாக்பூர்ல லாக்கர்ல வச்சு பூட்டிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்னைக்கு எந்தவித டெல்லிக்கு போல புரிஞ்சுக்கங்க. களத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்ற கட்சியை கொண்டு போய் உண்மையிலே இல்லங்க, பாஜகவோட கருத்து வேறுபாடு இருக்கு. அமித்ஷாவை தேடி ஜெயித்த முதலமைச்சர் வரை டெல்லிக்கு போறாங்க. ஆனால் இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்துட்டு அமித்ஷா அந்த கூட்டணியை வச்சுட்டு தைரியமா கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கறது சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லையே. வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது அமித்ஷா தானே பேசினாரு, ஏன் எடப்பாடி பேசல? ஏன் வாய மூடிட்டு மௌனமா இருந்தாரு? ஒவ்வொரு மேடையா பாஜகவுடைய தலைவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு பேசுறாங்க. அப்ப எங்க போச்சு உங்களுடைய அரசியல் நுண்ணறிவு? ஏன் அதை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் வெளிப்படையா வந்து அதை பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க வந்து என்ன பெரிய தியாகம் பண்றீங்களா? தமிழ்நாட்டை வந்து பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வாக்கு வங்கி தான் இன்னைக்கு கரைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையை கூட உணர முடியாத அளவுக்கு உங்க தலைவர்கள் இருக்கிறாங்களே
அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு. நான் வைக்கக்கூடிய விமர்சனம் அதிமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில இல்ல, அதிமுக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில வைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு ஆரோக்கியமான சனநாயகம் இருக்கணுமா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியும் அதற்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியும் வேணும். அப்பதான் சனநாயகம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற அக்கறையில வைக்கக்கூடிய விமர்சனங்கள். நாங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை நாம தான் கவலைப்படுறோமே தவிர அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பத்தி கவலைப்படுறதாவே தெரியல. ஒட்டுமொத்தமா அவங்களுடைய நிதி ஆதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் அவங்கள வழக்குகளை எந்த காப்பாத்திக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கட்சி கொள்கை அந்த கட்சியை வழிநடத்திய தலைவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்க பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்துதான் பாஜக செயல்பட்டு இருக்கு. 2024 எழுதி வச்சுக்காங்க. இதே நிலை தொடர்ந்ததுன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி காணாம போயிடும். அரை நூற்றாண்டாக வளர்த்த கட்சிங்க எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோபமோ ஒரு அரைச்சிட்டமோ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதுதானே இன்னைக்கு பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. ரைட் ரைட் ரைட். இன்றைய விவாதம் தொடர்பா யூடியூப்ல நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்து தொடர்ந்து வாதிக்கலாம். கொள்கை முரண்பாடுகளால் அல்லாடுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி? ஆம் அப்படின்னு சொல்லி 86% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 14% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கொள்கை முரண்பாடுகளால் அதிமுக பாஜக கூட்டணி அல்லாடுகிறது அப்படின்னு சொல்லி 86% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சீனிவாசன்கிட்ட கேட்கணும், இதை எப்படி பார்க்குறீங்க? கொள்கை முரண்பாடுகளால் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு, திண்டாட்டம், தள்ளாட்டம் இதெல்லாம் வந்திருக்கா? இல்லை, இது கொள்கை முரண்பாடெல்லாம் இல்லை. அதாவது திமுகவிற்கு ஒரு குறுகிய பார்வை இருக்குது. அதான் அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தியினுடைய பேச்சிலையும் தெரியுது. எவ்வளவு ஒரு பண்பற்ற ஒரு நாகரிகம், ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் இந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைக்கிறார். ஏதோ வழக்குக்காக போய் சமாதானம் ஆகிட்டோம். பட்டு வேட்டி கட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் பட்டு வேட்டி கட்டிட்டு போனார். அது ஒரு கட்சி நிகழ்ச்சியா? ஏங்க, அது ஒரு முருகன் மாநாடுன்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. அந்த மாநாடுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்பின் பேரில் போகிறாங்க. போனதற்கு பிறகு இந்த காணொலி நிகழ்வெல்லாம் ஒரு கட்சிக்கு தெரிய வருது அப்படின்னா அது கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. திரும்ப கேட்கிற விஷயங்கிறது இதுல எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஏன் ரியாக்ட் பண்ணலங்கிறதா? அதுக்கு வந்துருங்க நேரடியா. ஏங்க இருங்க, நான் பேச சொல்றேன். அதாவதுங்க, கருத்து சொல்றோம். அதிமுக தன்னுடைய கருத்தை எதிர்கருத்தை அது அந்த செய்தியை சொல்லுவாங்க. அதான் இவங்க தேர்தலுக்கு அரசியலுக்காக இவங்க அந்த காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை திசை திருப்புறதுக்கான அரசியல் பார்வை இது. நான் கேட்கிறேன், நீங்க தமிழீழத்தை அழிச்ச ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு வந்தீங்களே, அது எந்த விதமான மனிதநேயம்? அது எந்த விதமான அரசியல் போகாதீங்க சார். நான் அதைத்தான் சொல்றேன் சார். நீங்க கடந்த காலத்தை பேசுறப்பதான் சார் நிகழ்காலத்துடைய அரசியலே உங்களுக்கு புரியும். நான் நிகழ்காலத்தை பேசலாம். ஒரு நிகழ்ச்சி சார், அதிமுகவிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி இது. அதிமுகவினுடைய அது சார்பணியா? அது இந்து முன்னணி அதிமுக சார்பணியா? ஒரு நிகழ்ச்சி உட்கார்ந்து உங்க கொள்கை தலைவர்களை அவமானப்படுத்துறாங்க சார். சபை மரியாதைங்கிறது என்ன? சபை மரியாதைங்கிறது என்ன? போனோம், நிகழ்ச்சியில் அப்படி நடந்துருச்சுன்னா வெளியில தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜகவுக்கு தோணுச்சா? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அவங்களோட அப்படிங்கிற அடிப்படை நாகரிகம் பிஜேபிக்கோ இந்து முன்னணிக்கோ இருந்ததா? அவங்களுக்கு இல்லாத சபை நாகரிகம் உங்களுக்கு என்னங்க கெட்டு போச்சு? இருக்கா இல்லையாங்கிறது அவங்க சபை நாகரிகம் அவங்கள்ட்ட கேளுங்க. அதிமுகவிற்கு ஏங்க, அதிமுகவிற்கு நாகரிகம் இருக்கு, பண்பாடு இருக்கு. அது யாரும் கற்றுக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த பதில் ராஜீவ்காந்தி ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு. நேர குறைவா இருக்கு. அவரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? இருக்கு, சேர்த்து பதில் சொல்லுங்க ராஜீவ்காந்தி. இல்லை, அண்ணன் சீனிவாசன் போகிற போக்கில் ஏதோ ஒரு அமைப்பு நடத்துச்சு, அந்த அமைப்புக்கு அதிமுக போயிட்டாங்கிறாரு. இதுதான் நான் தற்கூறின்னு சொன்னாலும் அண்ணன் கோச்சுக்குவார், நாகரிகம்லாம் பேசுகிறாரு. அரசியல் என்று பாலிடிக்ஸ் என்று எழுதி படிப்பவர்களுக்கு எது மதச்சார்பின்மை, எந்த ஒரு அமைப்பால் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் தூண்டப்பட்டு நடத்தப்பட்டது, எந்த ஒரு அமைப்பால் இங்கு சிறுபான்மை மக்கள் கொச்சைப்படுத்தப்பட்டார்கள், எந்த ஒரு அமைப்பு கோயிலுக்குள்ளே தமிழில் ஓதுனா என் கடவுளுக்கு கேட்காதன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இந்து முன்னணிங்கிற மத அமைப்பை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை, கடம்பூர் ராஜுக்கு தெரியலை, அதிமுகவுக்கு தெரியலைன்னா நீ திராவிட இயக்கமே நீங்கள் இல்லை. ஏன்னா நீங்க பாஜகவோட கூட்டணி குறித்தெல்லாம் நான் முடிச்சிடறேன். நீங்க
அண்ணா முடிச்சு நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க பதில் அதுக்கு சேர்த்து பாஜகவோட சொல்லுங்கன்னு கூட்டணி சொல்றேன். சொல்லுங்க. இல்ல, அதாவது நீங்க கோவப்பட வேண்டிய விஷயம் இந்து சமய துறையை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டதை நீங்க கண்டிச்சு பேசுங்க. அண்ணா பெரியார பேசி இருக்கிறாங்க, அது அதிமுக அதனுடைய ரியாக்ட் செய்யும். நீங்க திமுக உங்க அறநிலையத்துறையை அசிங்கப்படுத்துறாங்க, அதுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? சீனிவாசன், இங்க அறநிலையத்துறையில் குறைபாடு இருக்கு என்பது ஒரு வாதம் வைத்து அந்த வாதத்தை வாதிக்கலாம். நாங்கள் சரியாக செஞ்சோம்னு வாதம் வைப்போம். ஆனால் அறநிலையத்துறையே கூடாதென்று ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக இந்து முன்னணிங்கிற அமைப்பு இந்த கூட்டம் போட்டுக்கிருக்கு. குறிப்பாக ஹச்ராஜாங்கிற ஒரு மனிதரை கூட்டிக் கொண்டு போய் திருப்பரங்குன்றத்துக்கு கீழே உட்கார்ந்து இஸ்லாமியர்களை அங்கே கொச்சைப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக தந்திரி விழா நடக்கதை கொச்சைப்படுத்தி அங்கு ஒன்றாக வாழ்கிற யாதும் ஊரை யாவருங்களில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கிற மதுரை மக்கள்கிட்ட போய் மதுரை மீனாட்சி என்றால் மதுரை எங்களுடைய கள்ளழகர் கோயில் என்றால் வழிநடுக என்று இஸ்லாமிய மக்கள் வாயார வாழ்த்துகிற இந்த ஊரில் கரித்தோசையும் கிடாவும் எங்கள் ஊருடைய கலாச்சாரமாக இருக்க ஊரில் எப்படா கிடா வெட்டினேன்னு ஒரு அமைப்பு கலவரம் பண்ணி திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர மலைன்னு மாற்றிட்டீங்கன்னு போலி பிரச்சாரம் பண்ணுறான். அந்த அமைப்பு வந்து வால் பிடித்து கலவரம் செய்ய முடியாமல் தோற்று போன பின்னாடி ஒரு முருக மாடம் நடத்துகிறான். ஏன் இத்தனை வருஷமாக முருகன் மீது அக்கறை விட அந்த மாநாட்டுக்கு? நடத்துகிற அமைப்புடைய பின்புலம் கூட தெரியாமல் அதிமுக இருக்கிறது என்றால் நடத்துகிற ஒரு மத அமைப்பு, அது ஒரு மத பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பு தொடர்ச்சியாக அறநிலை சட்டத்தை ஏற்றுக்கலை, அந்த அமைப்பு தமிழில் போதுவோடு ஏற்றுக்கலை, அந்த அமைப்பு அனைவரும் அச்சகலாண்மை ஏற்றுக்கலை, அந்த அமைப்பு சாதி இருக்குன்னு சொல்லுது, அந்த அமைப்பு இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லுது, அந்த அமைப்பு பெரியாரை வேணான்னு சொல்லுது, அந்த அமைப்பு பேரறிஞர் அண்ணாவை வேணாம் சொல்லுது, அந்த அமைப்பு இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நாம் திராவிடர் ரத்தத்தால் துடிக்கிறோம், நாம் ஒன்றும் கோழைகள் என்று பாடிய எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட அமைப்புடைய பின்பலம் தெரியாம ஏதோ கரிசோறு போட்டாங்க, பட்டி வாட்டி கட்டிட்டாங்க, நாங்க போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா இது என்ன அறிவெளித்தனம்? இது இந்த அறிவெளித்தனம் அப்பதான் பாஜக கூட்டணி வைங்க, தேர்தலுக்கு வாங்க, ஓட்டு வாங்க, ஓட்டு கேளுங்க, அதெல்லாம் வேற, அது வேற வாதம். ஆனால் ஒரு விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புடைய பேரே தெரியல, ஏன் சும்மா போயிட்டங்க, ஒரு அமைப்பு கூப்பிட்டுச்சுங்க மரியாதைக்காக போனாங்கன்னா இதுதான் உண்டை விட்டுக்கு ரெண்டாக பண்றது. அப்ப தமிழ்நாட்டில் அரசியலில் சமூக நீதி பேசுவதற்கு, திராவிட பேசுவதற்கு, தமிழ் ஒரு அறிவு அடிப்படை தார்மீக உரிமையை பாதிக்கல சார். தார்மீக அடிப்படை உரிமைன்றது திமுக ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ராஜீவ்காந்தி கிட்ட நீங்க தொடர்ந்து இதே திராவிடத்தை கேலி பேசுற மற்ற இல்ல வலதுசாரி கேலி பேசுறாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஐயா சீமான் பேசினாரே, பெரியாரை பத்தி பேசினாரே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப அரசு உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க தொடர்ந்து விமர்சனம் கருத்தியலா நீங்க கண்டிக்கல. தத்துவ முரண், கருத்தியல் முரண், அது சட்டம் பார்த்துக்கிறோம், அமைப்பு பார்த்துக்கிறோம். ஆனால் எனக்கு இவன் தெரியாதுங்க, யாருன்னே தெரியாதுங்கன்னு அரசியல் பேசுங்க, என்ன அர்த்தம்? விஹெச்பி யாருமே தெரியாதுங்க, ஆர்எஸ்எஸ் யாருமே தெரியாது, அதுதான் அடிப்படை பிள்ளைங்கிறனா நம்ம ஒண்ணுமே சொல்ல. அந்த அடிப்படை புரிதலை அதிமுக நடத்துறாங்க, அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது, அதிமுக இருக்கு, எடப்பாடிக்கு இல்லைங்களா பிரச்சனை. இருங்க வரேன், ஏங்க அப்ப முருகன் வழிபாடு கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? சரி, ஓகே, வேற பக்கம் டைவர்ட் ஆகாதீங்க. சொல்ல வரீங்க? இல்ல வேற பக்கம் டைவர்ட் ஆகாதீங்க, வேற பக்கம் டைவர்ட் ஆகாதீங்க. குமார் மாநாடு இல்ல ராஜீவ்காந்தி வர நேரம் குறைவா இருக்கு. ராஜீவ்காந்தி சீனிவாசன் வந்தற, இருங்க வர பேசலாம். அரசியல் இல்லாத மாநாடுன்னு சொல்றாங்க, அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டதுல என்ன நீங்க தப்பு கண்டுபிடிச்சீங்க? சரி சீனிவாசன் திமுக அப்படி ஒண்ணே சீனிவாசன் இருங்க ராஜீவ்காந்தி பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். அவரவர் எண்ணம், விரும்பிய மதத்தை விரும்பிய கடவுளை ஏற்றுக்கொள்வது அவரவர் பெருமை. ரைட், பேசலாம் இருங்க. திமுக ஒரு கொள்கை இருக்கிறது, திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அதுல இருந்து பிரிந்த கட்சி தான் அண்ணா திமுக. அது சில அந்த கொள்கையிலிருந்து சில மாறுபட்ட கொள்கைகளோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை வச்சு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கு ஒரு தனி கொள்கை ஆரம்பித்த காலத்திலிருந்து. ஆர்எஸ்எஸ்க்கு 34 அமைப்பு இருக்கிறது, அதில் ஒரு அமைப்பு இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணி இந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அமைப்பை இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. 35 பேர் கடந்த 30 வருஷமாக நண்பர் ராஜீவ்காந்தி சொல்கிறார், தீவிரவாத அமைப்பு 35 பேரை பறி கொடுத்துருக்கிறது இந்த அமைப்பு. ஆர்டிஆர் ஸ்ரீதர் உட்பட வரிசையாக லிஸ்ட் இருக்குது.
அவ்வளோ பேரை பறி கொடுத்து விட்டு அவர்களை இன்னும் கண்டுபிடிக்காம கூட இருக்கிறது. இது அதனுடைய நிலைமை சார். குமார் சார், திமுக உங்களை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறேன், கூப்பிட்டு உங்களை நான் உட்கார வச்சுட்டு உங்க தாத்தாவுக்கு நான் திட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த இடத்துல சார் வரேன் சார் வரேன் நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்ல போயிட்டு 2 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணலாம்ங்களா? நல்ல கேள்வி உங்க கேள்வி அருமையான கேள்வி. அந்த இடத்துல இருங்க, அந்த மேடையில வந்தவங்க யாருமே அந்த மேடையில வந்தவங்க யாருமே பெரியாரையோ அண்ணாவையோ யாரையும் குறைச்சு பேசல. சேலத்துல மந்திரியா இருந்த எடப்பாடி பழனிசாமி ராஜகோபாலன் அவர் கடந்த காலத்துல எந்த இஷ்யூஸ் கடந்து வந்தார் அப்படிங்கறத அந்த கிளிப் போடும்போது அதுல ஒரு இடத்துல வருது. அதற்கு இந்த மீட்டிங்கை சம்பந்தப்படுத்தி பேசுறது என்ன கடந்து முடிந்தது? எப்பவோ உள்ள வீடியோ போட்டதுக்காக அதை இவ்வளவு எப்ப போட்டாலும் வீடியோ தானே இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டியதுன்றீங்களா? இல்ல அந்த அது எப்பவோ நடந்த சம்பவத்தை அவங்க போடும்போது அதுல ஒரு இடத்துல அது வருது. அதுக்காக அதை நீங்க அவங்க அந்த அமைப்பு தான் நடத்துது அந்த மீட்டிங்கை. விருந்தினர்களாக போனால் நமக்கு பிடிக்காத விஷயமா சரி ஏதோ கடந்த காலத்தில் நடந்திருக்குன்னு நம்ம எடுத்து கடந்து அப்படி தான் அவங்க போயிருந்தாங்க. நேற்று கேட்டதுக்கு அது அது அதை அது விரும்பத்தகாத செயல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நேற்று. இன்னைக்கு இது எல்லாரும் பேச 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 இன்னைக்கு நாங்கள் கண்டனம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று விரும்பத்தகாத செயல் இன்னைக்கு அதுக்கு கண்டனமாக மாறுது சொல்லியிருக்காங்க. அதான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு இது வந்துடக்கூடாது. தொண்டர்கள் மத்தியில் இந்த திராவிட இதை பற்றி பேசிட்டாங்களே, இவங்க 4 மினிஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்களே, அவங்க ஏதாவது ஒன்றுமே கண்டிக்கலையேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஃபார்மாலிட்டி மூழ்கியாச்சு. அப்படியே முழுகிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறது நாம தான். கொள்கைக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சியும் ஆட் பண்ண முடியாது சார். திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், அதை வச்சு எல்லாரும் ஆட் பண்ண முடியாது. மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருங்க. இன்னைக்கு ஒரு மதசார்பின்மை மிக்க கட்சி அதிமுக அப்படிங்கிற அந்த கருத்தியல இன்னைக்கு சுத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. 3 விஷயங்கள் பதிவு பண்றேன். பாஜக தலைவர்கள் பேசினது, நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணி முறிஞ்ச சமயத்துல பேசின ஒரு காணொலி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதிமுக ஒரு தலைவர் கூட முதுகெலும்பில் ஆண்மை இல்ல கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. ஹெச் ராஜா பேசியிருக்காரு. மீண்டும் ஒரு அயோத்தியாவை திருப்பரங்குன்றத்தில் நிகழ்த்துவோம் அப்படின்னு ஹெச் ராஜா பேசியிருக்கிறாரு. ராம ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய தலைவர் பேசும்பொழுது பாஜகவுடைய ஆபரேஷனே இப்படிதான், ஒரு மாநிலத்துல போய் அங்கே பிரதான ஒரு கட்சியை நாங்க கூட்டணி வச்சுப்போம், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த கூட்டணியை அழிச்சிட்டு அவங்க இடத்துக்கு நாங்க வருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த 3 தலைவர்கள் பேசினதுல இருந்தும் பாஜகவுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது. இது தெரியாத ஒரு அழிவிலிகளா அதிமுக தலைவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சிம்மாசனத்துல உட்கார வச்சு செருப்பால அடிச்சாலும் அது அவமானம் தாங்க. 15 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க? இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையா? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அதிமுக பாஜக ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போகும், அங்க இருக்கிற கட்சியோட கூட்டணி வச்சுக்கும், அப்புறம் அந்த கட்சியை மெல்ல மெல்ல கபலீகரம் பண்ணி வளருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் எந்த உதாரணமும் இல்லை. அப்படி ஆதாரம் இல்லாத ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி அந்த கருத்தாக்கத்துக்கு அதிமுக பலியாயிரும் சொல்றது பலமுறை பேசியாச்சு. அதெல்லாம் ரொம்ப எந்த மாநிலத்திலும் அப்படி அவங்க பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை அவர்களுக்கு இங்க ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இல்லை, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அங்க 2வது இங்கே உயர் வகுப்பினர் எண்ணிக்கை 3% குறைவாக இருக்கிறது. அதுக்கு அதிமுக ஆனால் ஒருபோதும் அதிமுகவை பாஜக தமிழக மண்ணில் விழுங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அது கற்பனாவாதம், அது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. அதே போல பாஜக எந்த மாநிலத்திலும் எந்த பெரிய நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.